பசி உணர்வால் பிறந்தேன், சுவை உணர்வால் வளர்ந்தேன். ஐயா, இன்னைக்கு என்னங்க ஐயா வித்தியாசமாகுது? எப்படி? பசி உணர்வால் பிறந்தேன், சுவை உணர்வால் வளர்ந்தேன். வித்தியாசமாகுது. யாரும் பார்க்க மாட்டாங்க, ஆனால் கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க பார்க்கறதுக்கு. தலைப்புக்குள்ள போக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். புரியுதுங்களா? பசி எடுத்ததா? சாப்பிட்டீங்களா? ஏன் அப்படின்னா, இதை ஏன் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க, கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க அப்படின்னா, நல்லவராக இருக்கணும், அப்போ தான் பார்க்க முடியும். புரியுதுங்களா? அந்த உணர்வுக்குள் வர முடியாது, ஆனால் உணர்வு தான் உங்களை வாழ வைக்குது. என்ன பண்ணுறது? மிஸ்யூஸ் பண்ணவில்லையே உணர்வை. புரியுதா? அது உணர்வு 10 பைசா சம்பாதிக்க முடியாது. யாரும் 10 பைசா சம்பாதிக்க முடியாது. உலகத்தில் யாருமே ஏமாற்ற முடியாது. அதனால தான் அதுக்குள்ளே வரதில்லை. அதை பற்றி பார்க்கவும் மாட்டாங்க, அதை எடுக்கும். ஏன்னா வருமானம் கிடையாது, பணம் சம்பாதிக்க முடியாது, ஏமாற்றவே முடியாது. அதிகம் நான் நுட்பமாக பேசுவேன். அறிவு எல்லாரும் பாருங்களேன், அறிவுபூர்வமாக விளக்குறேன், அறிவுபூர்வமாக சொல்கிறேன், அறிவுபூர்வமாக இருக்கணும். எங்க அறிவு தான் ஏமாற்றத்துக்கு உதவி செய்யுதுன்னு சொல்கிறேன். ஏதா உணர்வுபூர்வமாக கொஞ்சம் விளக்குங்க பார்க்கலாம். தலையை சரிவாங்க. எவ்வளோ பேர் சைலண்ட்டு? 800 கோடி பேர் சைலண்ட்டு. ஏதாவது உணர்வுபூர்வமாக விளக்குங்களேன். நீங்கள் ஒன்று உணர்ந்தீங்க, உணர்வுபூர்வமாக விளங்க. ஐயா, உணர்வுபூர்வமாக அது எனக்குள்ளே உணரக்கூடியதுங்க ஐயா, அது உனக்கு மட்டும்தான் சொந்தம். அறிவுபூர்வமாக இப்போ அதை நீ சொல்லுவேன், ஆனால் அதை மாற்றி போய் சொல்லுவேன். அப்போது அறிவு என்பது அதனால்தான் அறிவு 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 பிறகு அதனால்தான். அப்போது இதை பற்றி உணர்வுபூர்வமாக வாழுகின்றவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். இல்லைன்னு சொல்ல முடியாது. இங்கே நம்ம சிந்திக்கணும், ஒருத்தர் கூட இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால தான் கொஞ்சம் பேர் வீடியோ பார்க்குறீங்க. அறிவு பிரகாரம் செயல்படுறவர்கள் தான் நிறைய பேர் இருக்கார்கள். அறிவின் பிரகாரம் போனால் அவருடைய அறிவே அவருக்கு ஒரு நாள் துன்பத்தை கொடுக்கும். அன்னைக்கு உணர்வியிடம் கண் கலங்குவார்கள். இதை விழிப்பு நிலையோடு வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, மகிழ்ச்சி.